வெல்கம் டு ஃபுட் மசாலா. இன்றைக்கி ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கஜு அண்ட் க்ரீன் பீஸ் கறி எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இது வந்து ஸ்ரீலங்காவில் ஃபேமஸான ஒரு லன்ச் ரெசிபி. இங்கே நான் வந்து கஜு வந்து 150 கிராம் எடுத்திருக்கேன். ரெடிமேட் க்ரீன் பீஸ் ஒரு பேக்கெட் கடையில் வாங்கி எடுத்திருக்கேன். அது 50 கிராம். ரெண்டையும் சுடு தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன். கஜுவை வந்து 1 ஹவருக்கு மேலே ஊற வச்சுக்கொள்ளணும். அது கொஞ்சம் டைட்டாக இருக்கிறனால. அதோட கட்டி பால் 1.5 கப் எடுத்திருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு முதலாவது ஆயில் போட்டுட்டு வெட்டின வெங்காயம், கருவேப்பிலை, ரம்பை, பச்சை மிளகாய், ஒரு பட்டை, ஒரு துண்டு எல்லாம் போட்டு வதக்கிக்கிறணும். அதோட சின்ன ஒரு தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதோட சேர்த்துக்கொள்ளணும். இப்படி வதக்கிட்டு சுடு தண்ணியில் ஊற வச்ச கஜுவையும் க்ரீன் பீஸையும் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கொள்ளணும். கட்டி பால் ஊற்றுறதுக்கு முன்னுக்கு கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் சேர்த்து வேக விடணும். மிச்சமில் ஒரு 1/4 கப் தண்ணி போட்டால் போதும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் கட்டிப்பாலை சேர்த்துக்கிறலாம். இப்போ கஜு நல்லா வெந்திருக்கும். ஜனவரி 1 இந்த ரெசிபி தான் நான் செஞ்சதில்லை. மஞ்சள் சோறு ஆக்கி க்ரீன் பீஸ் கஜு கறி ஆக்கி சிக்கன் கறி சமைச்சிருந்தேன். இப்போ பால் வந்து திக்கான பிறகு குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ண பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.